நீ துன்புறுத்துகின்ற ஆண்டவர் நானே. நீ கொல்ல போகின்ற மக்கள் என்னுடையவர்கள். ஐயோ ஆண்டவரே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் அறியாமல் செய்து விட்டேன். நான் உங்களை துன்புறுத்த மாட்டேன். என் கற்பனை திரும்ப கொடுத்து விடுங்கள். அதற்கான வழியை சொல்லுங்கள். தமஸ்கு நாட்டிற்கு போ, அங்கு உனக்கு வழி கிடைக்கும். சென்றவுடன் 3 நாட்கள் ஒன்றும் சாப்பிடாமல் நடந்த சம்பவத்தையே நினைத்துக் கொண்டிருந்தார். இதே நேரத்தில் தமஸ்கு ஊரில் அனனியா என்ற கிறிஸ்துவ சீடர் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஆண்டவர் தரிசனம் தந்தார். சவுல் என்ற கற்பார்வையற்ற ஒருவன் உன் நாட்டிற்கு வருவான். அவனை தொட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அவர் எருசலேமில் உள்ள புனித மக்களை மிகவும் பொல்லாதவனான் என்று கூறுகிறார்களே, எங்கேயும் சபையாளர்களை கண்டால் கைது செய்யும்படி பிரதான ஆசாரியர்களிடம் உத்தரவு பெற்றவனாக இருக்கிறானே. அவனால் உனக்கு எந்த தீங்கும் இல்லை. இவன்தான் என் பெயரை இந்த நாட்டு முழுவதும் பரப்பப் போகின்றவன். ஆகட்டும் ஆண்டவரே. அனனியா, வரும் வழியில் உனக்கு தரிசனம் கொடுத்த இயேசு கிறிஸ்து உன்னை கண்கள் கடிக்கும்படி உன்னால் தூய ஆவியால் நிரம்பும்படி உன்னை அனுப்பி வைத்திருக்கிறார். அவள் கண்கள் பெறுவாயாக. என்னால் பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த அபிஷேகத்தை நாங்கள் ஊர் ஃபுல்லாக சொல்லி உங்கள் பேரை மாற்றி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே.
ரெண்டு பேரும் தாயே ஆபேல். நான் திருமூர்த்தி யோவானின் தந்தை. என் பெயர் எலிசபெத். நான் திருமூர்த்தி யோவானின் தாய். நாங்கள் 2 பேரும் புதிய ஏற்பாடில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான் பாவமரசர், எகிப்தின் ராஜா. 1, 2, 3, start. This year 2025.